கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 138 தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக என்று சொன்னார். தாவீது தேவனை முழு உள்ளத்தோடும் துதிக்கிறதை, கீர்த்தனம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. என்னவென்றால், கர்த்தர் எனக்காக யாவும் செய்கிறார். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பலனோ, என்னுடைய ஞானமோ, என்னுடைய அறிவோ, என்னுடைய புத்தியோ அல்ல. என் வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா உயர்வுகளும், இத்தனை பெரிய ராஜ்யமும் ஆளுகையும் எல்லாம் எனக்கு அவர்தான் கொடுத்தார். அவரே எனக்கு செய்கிறார் என்று தாவீது தேவனை துதிக்கிறார். இந்த வசனத்தை அவர் 2 தடவை சொல்லுகிறார். சங்கீதம் 57 அவர் சொல்லுகிறார், எனக்காக யாவும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். எப்பொழுதும் தேவனை கீர்த்தனம் பண்ணி ஆராதனித்து, அவரை துதித்து, அவரை மகிமைப்படுத்தி, எப்பொழுதும் அவரை கூப்பிடுகிற ஒரு வெளிப்பாடு, எப்பொழுதும் அவரை கூப்பிடுகிற ஒரு சிந்தை, அவரையே நம்பி இருக்கிற, விசுவாசித்து இருக்கிற ஒரு அனுபவம் எப்பொழுதுமே தாவீது கிட்ட இருக்கு. அவரை மாத்திரம் சார்ந்து, அவரை மாத்திரம் நம்பி வாழுகிற ஒரு காரியம், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லப்பட எனக்காக யாவையும், யாவையும் என்றால் எல்லாவற்றையும், எல்லா காரியங்களிலும் தேவனே தலையிட்டு, தேவனே முதன்மையாய் நின்று, கர்த்தரே அவருக்கு முன்பாக நின்று எல்லாவற்றையும் அவருக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார், செய்து கொடுத்தார். ஏனென்றால் வேதம் சொல்லப்பட தேவன் தாவீதுக்கு அருளிய கிருபை, நித்திய கிருபையை கர்த்தர் தாவீதுக்கு அருளி இருக்கிறார். தாவீதுக்கு அவர் செய்த நன்மைகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அதனால்தான் தாவீது தேவனை துதிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களால் செய்து முடிக்க முடியாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா, ஆமென். உங்கள் தேவைகளை யாவையும் தேவன் நிறைவேற்றுவார். நீங்கள் முயற்சி செய்து பலனளிக்காமல் போன காரியத்திலே கர்த்தர் ஒரு பலனை கொடுப்பார். நீங்கள் பிரயாசப்பட்ட காரியங்களிலே அது பாதியிலே நின்றுவிட்ட காரியத்தை ஆண்டவர் துவங்கி அதை நிறைவாக முடித்து உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் அதிசயத்தை கர்த்தர் செய்கிறதை பார்க்க போகிறீர்கள். உங்கள் உள்ளம் அவருடைய ஆச்சரியத்தினாலே மகிழ்ந்து பூரிக்க போகத்தக்கதாய் கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபங்களும் உங்கள் விசுவாசமும் ஒரு நாளும் வீண் போகாது. தேவன் கொடுத்த வாக்கு தத்துவங்களும் வார்த்தைகளும் வீண் போகாது. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் சொல்லுகிறதை செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வேண்டுதலுக்கு கர்த்தர் நிறைவை கொடுப்பார். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், அதற்கு நிச்சயம் செய்வார். உங்கள் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய, வர வேண்டிய எல்லா நன்மைகளை, அற்புதங்களை கர்த்தர் செய்து முடித்து உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்காகவும் கர்த்தர் யாவை செய்து முடிப்பார். ஆமென். அது மாத்திரமல்ல, நன்றி தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உயர்த்தப்பட வேண்டிய எல்லா நிலையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதாவது உங்கள் வேலையில உயர்த்துவார், உங்கள் பிசினஸ்ல உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை படிப்புல உயர்த்துவார், ஊழியத்தில் உயர்த்துவார், உங்களை மகிமைப்படுத்துவார். அவர் இறங்கி கிரியை செய்வாருங்க உங்களுக்காக. அவருடைய கரத்தின் கிரியைகள், பலத்த கிரியைகள் இறங்கி வரும். அவரே வந்து இறங்கி செயல்படுவார். அல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளை, யோசித்து பாருங்கள். தேவன் தாவீது மீது பிரியமா இருக்கிறார். அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கும் பொழுது, பின்னும் அவர் அவனை தள்ளி தாவீது அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனை தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றதாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆமென். ஆமா, பாருங்க, தேவனே தாவீதை குறித்து சாட்சி சொல்லுகிறார். தேவன் தாவீதுக்காய் ஒன்று செய்ய போகிறார். தாவீதை குறித்து சொல்கிறார். தாவீதும் எப்படி சொல்றார் பாருங்க, என் இருதயத்துக்கு
இருதயத்துக்கேற்றவனாக கண்டேன், என் சித்தத்தை தான் தாவீது செய்வான். கர்த்தரும் தாவீதுக்கு செய்யறாரு, தாவீதும் கர்த்தருக்கு செய்யறாரு. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க தேவன் செய்கிறது. என்ன தெரியுமா? முதலாவது, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை பாருங்கள், தாவீது சாப்டர் வருகிறதற்கு முன்பாகவே சவுலிடத்தில் சொல்கிறார், என் இருதயத்துக்கேற்ற ஒருவனை நான் தெரிந்து கொண்டு விட்டேன், இஸ்ரவேலில் ராஜாவாக உன் தோழனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். தாவீதுக்காக கர்த்தர் செய்தது இப்படி தெரியுமா? 16ஆம் அதிகாரத்துல தேவன் சாமுவேல் அனுப்புறார், ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கே எனக்காக ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, நான் தெரிந்து கொண்டவனை என்று சொல்றான். ஆனால் ஈசாயின் வீட்டையும் அட்ரஸையும் சொன்ன ஆண்டவர் தாவீதைத்தான் தெரிந்து கொள்ள போறன்றத சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்லல. பாருங்க, எல்லாரும் விருந்துக்கு அழைக்கிறாங்க, தாவீது விருந்துக்கு அழைக்கப்படல. தாவீது தள்ளப்பட்டிருந்தார், ஒதுக்கப்பட்டிருந்தார், பிரியமானவர்களே வெறுக்கப்பட்டிருந்தார். பாருங்க, கடைசி பிள்ளை அவரு, அது அவங்க அப்பா அம்மாக்கு அவர் தான் செல்ல பிள்ளையா இருந்திருக்கணும். ஆனா அவர் அவங்க விருந்துக்கு அழைக்கவே இல்லை. பாருங்க, இப்ப சாமுவேல் எழும்பி எல்லாரையும் பார்க்கிறாரு, நல்லா இருக்கா, இவனாக்கன்னு 7 பேரும் கடந்து போயிடுறாங்க. ஆனால் கர்த்தர் தாவீதுக்காய் செய்து வைக்க இருந்த காரியங்கள், தேவனுடைய திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்ற தேவன் பிளான் பண்ணினார். இவர்கள் 7 பேரையும் கர்த்தர் தள்ளிட்டாருங்க. எந்த குடும்பம் தாவீதை வெறுத்து தள்ளினதோ அதே குடும்பத்துல கொண்டு வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக, இஸ்ரவேலிலே நீ ராஜாவாக இருப்பாய் என்று சொன்னார். அன்று முதல் பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கி இருந்தார், கர்த்தர் அவரோடு இருந்தார், புத்திமானாய் இருந்தார், செய்கையிலெல்லாம் வல்லவராய் இருந்தார், யுத்த வீரராய் இருந்தார், சாமர்த்தியம் உள்ளவராய் இருந்தார், இசை வாசிக்கிறதுல தேறினவராய் இருந்தார், பாடல்களை எழுதுகிறவராய் இருந்தார், இருதயத்துக்கு ஏற்றவர். பாருங்கள், தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நமக்காக யாவை செய்வார்கள். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு தேவனை துதிச்சுக்கிட்டே இருந்தார். சின்ன பிள்ளை, ஒரு வாலிப பையன், அவரை கூப்பிட்டு கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். பாருங்க, தாவீதுக்காய் கர்த்தர் யாவை செய்தார். 2வது, கோலியாத்துக்கு முன்பாக யாரும் நிற்க முடியல. தாவீது தேவனை நம்பி தேவனுடைய நாமத்தை சொல்ல முடியுது. கர்த்தர் தாவீதோடு வந்து கோலியாத்தை முடித்தார், கோலியாத்தை ஜெயிக்கும்படி செய்தார். அங்கே பாடினார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16. தாவீதுக்காக அவர் செய்கிறார். பாருங்க, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் மாற்றினார், பேரை பெருமைப்படுத்தினார். உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார், உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஆபிரகாமுடைய பேரை பெருமைப்படுத்தினார், இஸ்ரவேலின் பேரை தேவன் யாக்கோபின் பேரை பெருமைப்படுத்தினார். உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை வெறுத்து தள்ளப்பட்டிருக்கலாம், மற்றவர்கள் முன்பாக அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம், உனக்காக கர்த்தர் ஒன்று செய்வார். கோலியாத்தை விழப்பண்ணி உங்கள் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அடுத்து சவுல், 1 சாமுவேல் 24-26 நீங்க வாசித்து பாருங்க. அந்த அதிகாரங்கள்ல சவுல் தாவீதை கொல்லும்படி தீர்மானம் பண்ணி அவரை கொல்ல ஈட்டி எடுத்து அடிக்கிறார், அவரை தேடுறாரு. கேகிலா மனுஷரு அவரை பிடிக்கும்படி சொல்றாங்க, சிப்ரு தீபாரம் அப்படிதான் பண்றாங்க. ஆனா கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். தாவீதை சவுல் கையில இருந்து தப்பு வைக்கிறாருங்க, காப்பாத்துறாருங்க. சவுலை தாவீது கையில ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனா தாவீது அவரை கொல்லல. தாவீது என்ன சொல்றாரு? சவுலின் கைக்கு என்னை தப்புவித்த ஆண்டவர். அல்லேலூயா. ஆமாங்க, பாதுகாப்பாருங்க. எல்லா சத்துருளுக்கு முன்பு, எல்லா தீங்குக்கு, எல்லா சத்துடைய கிரைகளுக்கும் உங்களை விலக்கி காப்பாரு. ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லைங்க. அவர் அதான் சொல்றாரு பாருங்க, என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபை, தமது சத்தியத்தை அனுப்புவார். என் ஆத்மாவை சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுஷபுத்திரக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் கரடியின் பற்களை போல இருக்கிறாங்க, கற்கான பட்டயம் போல இருக்க அவருடைய அன்பு. ஆனா கர்த்தர் அவரை தப்புவித்து பாதுகாக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அடுத்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 30:1 நீங்கள் வாசித்து பாருங்கள் 19 வரைக்கும். தாவீது இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்கிறார். அழறாங்க,
அழறாங்க. தாவீது இழந்தது மாத்திரம் இல்லைங்க, அமலேக்கியர் என்னெல்லாம் கொள்ளடிச்சுட்டு போனானே எல்லாம் தாவீதுக்கு வந்துருச்சு. தாவீது இருந்த வீட்டை கொளுத்திட்டு அவனுக்கு உண்டானது எல்லாம் அமலேக்கியர் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் விட்டாரா? கர்த்தர் அவர் கையிலிருந்து திரும்ப சகலத்தை திருப்பத்தக்கதான காரியங்களை கர்த்தர் செய்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இழந்த காரியங்கள், உங்களை கைவிட்டு போன காரியங்கள், நீங்கள் ஏமாற்றப்பட்ட காரியங்கள், உங்களை ஏமாற்றினவர்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப பல மடங்கு கொடுப்பார். கர்த்தர் திரும்ப பல மடங்கு கொடுப்பார். சகலத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அடுத்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் உயர்த்தப்படுகிறது அவன் கண்கள் கண்டது. நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். ஆம், தேவன் உங்களை விருத்தி அடை செய்வார். நீங்கள் உயர்த்தப்படுகிறது உங்கள் கண்கள் காணத்தக்கதாக கர்த்தர் செய்வார். அதை கேட்ட பெலிஸ்தியர் அவனை விரோதப்படும்படி போராமை கொண்டு அவனை அழிக்கும்படி வந்தார்கள். ஆனால் அங்கே வேதம் சொல்லப்படுகிறது, தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் உடைந்து ஓட பண்ணினார். அல்லேலூயா! கர்த்தர் உனக்காக யாவும் செய்வார். உங்கள் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணுவார், உங்களை பெருக செய்வார், உங்களை உயர்த்துவார். ஆமென். அடுத்த வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாவீதுக்காக ஒரு வீட்டை கட்டினார், அவர் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார். ஆமென். 1 சாமுவேல் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. தாவீதுக்கு கர்த்தர் சத்துருக்கள் எல்லாம் விலக்கி இளைப்பாறுதலை கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை கர்த்தர் கட்டினார், வீட்டை கர்த்தர் கட்டினார், ஸ்திரப்படுத்தினார், பலப்படுத்தினாருங்க. கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவாருங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோபு கூட இப்படி சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபு 23:14 வாசித்து பாருங்க. அவர் சித்தத்தை என்னிலே செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை செய்வார். யோபு 42:2 தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைப்படாது, எனக்காக நீ எதையும் செய்வீங்கன்னு சொல்றார். யோபு 9:10 சொல்ல, ஆராய்ந்து முடியாத பெரிய காலம், எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்ய முடியும் அவரால் என்று சொல்றார். யோபு இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்தாருங்க, ரெட்டிப்பாய் கொடுத்தாருங்க. உங்களுக்கு அவர் கொடுப்பாருங்க. அவரால் சகலத்தை செய்து முடிக்க முடியும். என்ன தெரியுமா? அவர் சொன்னார், மரித்த நாள் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார், செய்து முடித்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா! ஆம், தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி பிறகு இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் சொல்லுகிறதை செய்கிறவர் உனக்காக யாவும் செய்வார். கவலைப்படாதீங்க. உங்கள் துக்கங்கள் மாறும், துன்பங்கள் மாறும், அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். உங்களுக்காய் கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தை விசுவாசமுள்ள வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.